ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃப்ரீலான்சர் பத்தி A to Z வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோல ஃப்ரீலான்சர்னா என்ன, ஃப்ரீலான்சரா எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு என்னென்ன ஸ்கில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஃப்ரீலான்சர்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனில பெர்மனண்டா ஒர்க் பண்ணாம அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை பண்ணி கொடுத்து அது மூலியமா ஏர்ன் பண்றவங்கள தான் ஃப்ரீலான்சர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்ட்டுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கேன்வா தெரிஞ்ச ஃப்ரீலான்சர் இந்த ஒர்க்கை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ இவங்கள தான் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு டைமிங் ஏதாவது இருக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல தான் ஃபுல்லாவே நம்ம இந்த ஃப்ரீலான்சிங் பண்ண போறோம். ஸோ கிளைண்ட் நம்மளுக்கு ஒர்க் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கான டைமிங் அவங்க கிட்ட வாங்கிட்டு அந்த ஒர்க்கை அதுக்கு அந்த டைமிங்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாவே போதும். ஃப்ரீலான்சர் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க? ஃப்ரீலான்சிங்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், கேன்வா டிசைனிங், கண்டென்ட் ரைட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், வெப்சைட் டிசைனிங், SEO, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், FBS, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த ஸ்கில்ல நீங்க லேர்ன் பண்ணி அதை நீங்க சர்வீஸா ப்ரொவைட் பண்ணலாம். இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்னா, இத்தனை ஸ்கில் நீங்க சொல்றீங்களே, இதுல என்ன ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணலாம், எல்லா ஸ்கில்லையுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 or 3 ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கில்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாவே அதை பேஸ் பண்ணி உங்களால கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ண முடியும், உங்களால ஒன்றும் பண்ண முடியும். எல்லா ஸ்கில்லையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க்லோட் உங்களுக்கு அதிகமா இருக்கும், கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு 2 or 3 ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா வர கிளைண்ட்டை ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். கிளியரா ஸ்டார்ட் பண்ண என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட், கம்ப்யூட்டர்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணுங்க, அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஸ்கில்லுக்கு ரிலேட்டடா சாம்பிள் ஒர்க் கிரியேட் பண்ணுங்க, அதை போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால கிளைண்ட் அப்ரோச்சே பண்ண முடியும். பிகினரா இருக்கும்போது ஃப்ரீ ஒர்க் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம், பட் லிமிட்டோட பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஸ்மால் பிசினஸ்க்கு 1 or 2 ஃப்ரீ சாம்பிள் ஒர்க் வந்து நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னு கான்ஃபிடன்ஸ் வந்தா உடனே பெய்ட் ப்ராஜெக்ட் மூவ் பண்ணலாம். நீங்க கிளைண்ட் எல்லாம் எங்க கிடைப்பாங்க? கிளைண்ட்டை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் குரூப்ஸ், லிங்க்டின், ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி நம்ம அவுட்ரீச் பண்ணி கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்படி கெட் பண்றது? ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது போர்ட்ஃபோலியோ பிளஸ் கம்யூனிகேஷன். அது மட்டும் இல்லாம கோல்டு மெசேஜ் பண்ணியும் நீங்க வந்து கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணலாம். கோல்டு மெசேஜ் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியும்னு மட்டும் சொல்லாம கிளைண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களால கிளைண்ட்டை ஈஸியா ஆன்போர்ட் பண்ண முடியும். ஃப்ரீலான்சர் ஆன உடனே நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம இப்ப ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம், ஸோ நம்ம கிளைண்ட் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துலதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு கிளைண்ட் வருவாங்க ஈஸியா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா அது ரொம்ப தப்பு. நான் ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் பார்த்து தான் வருவாங்க. கிளைண்ட் ஆன்போர்ட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆகலாம். 1 month, 6 month கூட முடிஞ்ச அளவு ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு நாலேஜ், ஸ்கில்ஸ் உங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கிளைண்ட் ஆன்போர்ட் ஆவாங்க, இல்லைன்னா டைம் ஆகும். ஃப்ரீலான்சருக்கு பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ கன்சிஸ்டன்சி இருந்தாதான் இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னில நம்மளால இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கெஸ்ட் டவுட், பிகினரா இருக்கும் போது எவ்வளவு சார்ஜஸ் பண்ணலாம்? பிரைசிங் வந்து ஃபிக்ஸ்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிளைண்ட் எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஒர்க்லோட் இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கணும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரைசிங் சொல்ல முடியும். இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ உங்களோட ஸ்கில்லுக்கு பிகினரா இருக்கும் போது நீங்க அந்த கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே நீங்க கேட்டுட்டு அதை ஈக்குவல் பண்ணி நீங்க வந்து உங்களோட சார்ஜஸை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளைண்ட்னு சொல்லிட்டு ரொம்ப லோ பிரைஸ்ல உங்களோட சார்ஜஸ் சொல்லி ஸ்டக் ஆகாம உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சார்ஜஸ் நீங்க சொல்லும் போது நெக்ஸ்ட் அதே கிளைண்ட்டுக்கு இன்னும் பெட்டரா நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கும் போது சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கும் போது இது எல்லாமே நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஃப்ரீலான்சிங்ல ஃபர்ஸ்ட் கிளைண்ட், ஃபர்ஸ்ட் ஏர்னிங், ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் உங்ககிட்ட ரைட் ஸ்கில், கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் பிளஸ் பேஷன் இது எல்லாமே இருந்தா போதும் ஃப்ரீலான்சிங்ல நீங்க சக்சஸ் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் guys. Bye.